சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் திருப்பரங்குன்றத்தில நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்குமே இன்னும் மேல அனுமதிக்கல அப்படின்ற தகவலாம் வந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் அங்க 144 தடைலாம் உத்தரவு வந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார் அங்க? சார் ஆக்சுவலா வந்து நீதிமன்றத்தில சொன்ன மனுதாரர் உட்பட வந்து உள்ள 10 நபர்கள் வந்து ஜட்ஜ் சொன்னவங்க மேல போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல சொல்லப்பட்ட நபர்கள் சில பேரும் ஆல்ரெடி இங்க இருக்காங்க. போலீஸ் மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா வந்து எல்லாருமே அங்கிட்டு அங்கிட்டு கலைஞ்சு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து நாங்க 10 பேர் யாருன்னு சொல்லி உத்தரவுல உள்ள பேரு, ஐடியெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்க மேல ஏத்துவோம்னு சொல்லி போலீஸ் தான் தடுத்து இங்க வந்து வம்பு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா இந்து மக்களுமே வந்து இந்த தீபம் ஏத்துறதுக்காக வந்த மக்கள் எல்லாருமே வந்து நாங்க எல்லாம் கலைஞ்சு போய் ஆளாளுக்கு தனித்தனியான ஒரு பக்கம் தான் உட்காந்துருக்கோம். இங்க அவ்வளவு பெரிய கலவரமோ பெரிய கூட்டமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜி. எல்லா கூட்டமே கலைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல இருந்து இன்னைக்கு கூட்டம் கலைஞ்சு இப்ப மிஞ்சி போனா ஒரு 200, 300 பேர் அங்கங்க இருப்போம் நாங்க. அவ்வளவுதான் ஜி. இல்ல சார் எதற்காக சார் இப்படி ஒரு ஸ்ட்ரகுள் சார் கடைசி நேரத்தில? அதாவது உயர்நீதிமன்றம் அனுமதி குடுத்த பிறகும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குன்னா என்ன காரணம் சார்? சார் எங்களுக்கு நாங்க புரியிற விஷயம் என்னன்னா, இந்த திமுக அரசு வந்துட்டு ஏற்கனவே சூனா வெங்கடேசன் சொன்ன மாரி வந்து, இங்க ஏதாவது பிரச்சனை ஆகணும். அதாவது இங்க உள்ள இந்து அமைப்புகளை சேர்ந்த இளைஞர்கள் வந்து மேல போனாங்க. போலீஸ் தள்ளுமுள்ளு பண்ணாங்க. இந்த பாருங்க கலவரக்காரங்க அப்படின்னு அவரு ஏற்கனவே வந்து பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு வார்த்தைய வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இங்க இருக்கிற இந்து மக்கள்ல பூராமே வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்றாங்க. நாங்க அத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சு எல்லாமே தனித்தனியா இருக்கோம் ஜி. இருக்கோம் சார். இப்ப சிஎஸ்ஐ வீரர்கள்லாம் கொண்டு வரணும்னா எதுக்காக சார்? எப்படிங்க சார்? புரியல சார். இப்ப 10 பேர் அனுமதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மத்திய பாதுகாப்பு படை தான் வேணும். அப்பன்னா தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? இல்ல தமிழக காவல்துறை எங்களால வந்து பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அதான் நம்ம மாநில அரசோட தந்திரம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப மாநில அரசு வந்து இங்க உள்ள இந்துக்களுக்கு ஒரு தீபம் ஏத்துற கூட ஒரு அனுமதியோ, ஒரு பாதுகாப்போ தர முடியாத வக்கற்ற அரசா தான் இந்த திமுக அரசு இருக்குன்றத இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறணும். காரணம் என்ன, நீதிமன்றத்துல காவல்துறை போதிய பாதுகாப்பு எங்களால தர முடியாதுன்னு சொன்ன காரணத்தால மத்திய சிஆர்பி படையால வந்து இந்த பாதுகாப்பு தர முடியும் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க சார். இப்ப இன்னைக்கு ஏத்துவாங்களால எப்படிங்க சார்? என்ன நிலவரம் சார் அங்க போயிட்டு இருக்கு இப்போதைக்கு? சார் கண்டிப்பான முறையில் வந்து இன்னைக்கு தீபம் ஏற்றிடுவாங்க சார். தீபம் ஏற்றுறதுக்காக வந்துகிட்டு இருக்கதா எங்களுக்கு தகவல் சார். அதனால தான் வந்து இங்கே திருப்பணத்தில் உள்ள நாங்கள் எங்களோட சொந்தக்காரங்க எல்லா பேருமே இங்கே தான் சார் இருக்கோம். அதனால தீபம் நல்லபடியாக ஏற்றிடுவாங்கன்னு நம்புகிறோம். ஏற்றாத பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை சட்ட போராட்டமோ அது என்னமோ அது வந்து நம்ம முடிவு பண்ணணும் சார். ஓகே. இந்த ஒரு சூழ்நிலையில 144 தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணம் சார்? இதற்கு என்ன தேவை இருக்கு சார் அங்க? சார் உள்ளூருக்குள்ள நாங்கள் பார்க்குற வரைக்கும் வந்து அப்படி ஒரு தடை உத்தரவு வந்த மாதிரி இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அந்த தகவல் வந்து எந்த போலீஸும் சொல்லல. இங்கே உள்ள எல்லா கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்துட்டு பலாயிரம் பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு வீடியோ கால் நீங்கள் போட்டிங்கன்னா கூட என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே வந்து அந்த மாதிரியான எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படி ஒரு தகவல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் எல்லாருமே புரியாத நடமாடி இருக்கோம். ஏன்னா சாமி வேற உலா போய்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் எப்படி ஒன்பாட்டி போர் போட முடியும்? அப்போ என்ன இங்கே இருக்கிறவங்க பூரா மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை பூரா என்ன ஆடு மாடு மிருகம் நினச்சிக்கிட்டு இந்த அரசு செய்யுதா எங்களை பார்த்து மாநில அரசு? இங்க ஒன்பாட்டி போர் உத்தரவு வந்து போடுற அளவுக்கு இங்க இந்த திருப்பூண்டத்துல ஒரு மண்ணும் கிடையாது. இங்க எல்லா பேருமே வந்து அவரவர் வந்து அவரவர் வேலையை பார்த்துட்டு கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டு எல்லா இந்து பக்தர்களும் வந்து தனித்தனியா தான் நிக்கிறோம். இந்த தீபத்தை பாக்குறதுக்காக இங்க இருந்து வெளியில இருந்து மக்கள், இங்க உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிடாம கொள்ளாம இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தீபத்தை பாக்குறதுக்காக. இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டு சிஆர்பி படையோட வரும்போது இதை தடுக்கிற விதமா இந்த மாதிரியான ஒன்பாட்டி போர் உத்தரவை போட்டு இந்த மாநில அரசு வந்து இது மாதிரியான தந்திரமான செயலை வந்து செஞ்சு இந்த தீபம் போடுறதுல இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்றாங்க. ஏன்னா தீபம் போடுறதுக்கு ஒரு பாதுகாப்பை உங்களால கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வக்கற்ற அரசு இப்போ ஒன்பாட்டி போர் போட்டு யாரையும் வர விடாம இந்த தீபமே மொத்தத்துல ஏத்த விடாம செய்யறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இங்க நாங்க பூராமே இந்துக்கள் பூராமே அப்பாவி சார். எங்களுக்கு வந்து சாமியை கும்பிடுறதுக்கு இந்த சாமி விளக்க பார்க்கறதுக்காக இங்க நூற்றுக்கணக்கான பேர் இங்க உட்காந்துருக்கோம். ஏன்னா எங்களையும் வந்து அடிச்சு வரட்ட அளவுக்கு இங்க போலீஸ் வந்திருக்குன்னா இதெல்லாம் நாங்க இருக்கிறது எந்த நாட்டுல இருக்கிறோம், இல்ல தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா, இல்ல வேற எங்கிட்ட சோமாலியா நாட்டுல இருக்கோமான்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து இந்த திமுக அரசு மிகப்பெரிய விலை கொடுக்கும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன் சார். இந்துக்களுக்கு மட்டும் என்ன சார் இப்படி ஒரு பிரச்சனைன்றது குடுத்துட்டே இருக்காங்க? இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல தொடர்ச்சியா வந்து இந்துக்கள் வந்துட்டு ஒரு சரிவை கண்டுட்டே இருக்காங்கல்ல சார்? உண்மையில என்னன்னா சார், இங்க உள்ள இஸ்லாமியர்கிட்ட ஓட்டு பறக்கிறதுக்காண்டி இந்த திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு சாதகமா மத நல்லிணக்க குழு அப்படின்னு சொல்லி பொய்ப்புத்தலாட்டம் பண்ணி மத நல்லிணக்கமே இல்லாம இந்துக்களையே சேர்க்காம மத்தவ முஸ்லீமும் கிறிஸ்டினும் கடவுளே இல்லைன்னு சொல்ற தீக்காக்காரங்களை சேர்ந்துக்கிட்டு ஒரு குழுவை வச்சுக்கிட்டு இங்க உள்ள இந்துக்களை விரட்டுறது செய்யறது. அதுக்கான நோக்கம் வந்து இங்க உள்ள இஸ்லாமிய தார்சா பண்றது மட்டும்தான் இவரோட நோக்கமே தவிர வேற எதுவுமே இதுல கிடையாது சார். வெறுமனே ஓட்டு அரசியல் தான் சார். இங்க ஒரு கலவரத்தை உருவாக்கணும். இந்த கலவரத்தின் மூலமா வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்க நின்னோம், முஸ்லீம் இந்துக்களை வந்து நாங்க வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அவங்களோட சிதறாத ஓட்டை சிதறாம வாங்குறதுக்கு இந்த திட்டம் போறாங்க சார். இங்க இந்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாவம் சார். நாங்க பூராமே வந்து பதறி போய் நிக்கிறாங்க சார் இங்க உள்ள இந்துக்கள் எல்லாம். தொடர்ந்து பேசும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார்.